Hi, வணக்கம். Welcome to Wini's Kitchen. So, இத்தனை நாள் Wini's Kitchen YouTube channel எல்லாம் subscribe பண்ணிருக்கீங்கன்னா, இத்தனை நாள் உங்களுக்காக ஸ்ரீலங்கா டிஷ் எல்லாம் சமைச்சு அசத்தின அந்த Wini நான் இல்ல. So, Wini வந்து கேமராக்கு பின்னாடி இருக்காங்க. So, இன்னைக்கு செக்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, மலேசியன் ஸ்டைல்ல எப்படி சிக்கன் சம்பல், கோழி சம்பல் எப்படி நம்ம செய்யலாம் வீட்ல சிம்பிளா, அதுதான் இன்னைக்கு செக்மெண்ட். So, வாங்க பாக்கலாம். First of all, அரைச்ச இஞ்சி பூண்டு. சோ வந்து அடுத்தது வந்துட்டு அரைச்ச மிளகா பேஸ்ட். சோ இந்த மிளகா பேஸ்ட்ல வந்துட்டு என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா, காஞ்ச மிளகா ஊற வச்சு சிராய் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, கேரட், சோ இதெல்லாம் போட்டுதான் அரைச்சது. சோ இந்த மாதிரி சிராய் வெட்டி வச்ச ஊசி மிளகா, சோ இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் நல்லா கழுவி அலசி உப்பு மஞ்சள் போட்டு கோழியை வந்து மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன், அதாவது உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்து இப்ப நம்ம ஃப்ரை பண்ண போறோம். சோ வந்து சிக்கன் நல்லா லைட் ப்ரௌன்ல ஃப்ரை ஆயிட்டோட நீங்க வந்து அந்த சிக்கன் எடுத்து தனியா வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாயிடுச்சு. சோ இப்போ வந்து நம்ம சம்பால் செய்ய ஆரம்பிக்கலாம். சோ சம்பாலுக்கு தேவையானது வந்துட்டு கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுக்குவோம். அப்புறம் கூட கொஞ்சம் கருப்பு. சோ அது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வந்து எவ்வளவுக்கு நிறைய வெங்காயம் போடுறோமோ அவ்வளவு ருசியா இருக்கும்னு சாப்பிட்டு. நான் வந்து நிறைய வெங்காயம் போட்டா சாப்பிட்டேன். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். வந்து வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிட்டோட நம்ம என்ன பண்ணுவோம், சிராய் சேர்த்துக்குவோம். சிராய் போட்டுட்டு பே லீஃப், அதுக்கப்புறம் டவுனிமா வந்துச்சுன்னா டவுனிமா வந்துட்டு போட்டுக்கோங்க. சோ நான் வந்து 2 ஊசி மிளகா வந்து நறுக்கி வச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் ஸ்பைசி பிடிக்குமோ அவங்கலாம் வந்துட்டு நல்லா உரப்பா சேர்த்து 2 ஊசி மிளகா நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு வேகட்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இஞ்சி தனியா அரைப்பாங்க, பூண்டும் வெங்காயமும் தனியா அரைச்சிருப்பாங்க. நான் வந்துட்டு 3 ஒன்னா போட்டு அரைச்சிட்டேன். சோ தேவையான அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு அது நல்லா வந்துட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி வெட்டி போட்டுப்பேன். தாளிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, டவுன் பண்டன் ஆட் பண்ணிக்கலாம். டவுன் பண்டன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சளும் வந்துட்டு நம்ம இப்பவே சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம முதல்ல பிளான் பண்ண மிளகா சம்பால். ஓகே, இதுல நம்ம என்னென்ன போட்டுக்கோன்னு பாத்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் அது நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு, மிளகா வந்துட்டு பிளான் பண்ணும் போதே சிராய், பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்துட்டு கேரட், டொமேட்டோ, சோ இதெல்லாம் போட்டுதான் நம்ம வந்து பிளான் பண்ணோம். சோ இப்ப என்ன முக்கியம்னா வந்துட்டு, சம்பால் செய்யும் போது அந்த சம்பால் வந்து நல்லா வெந்துடணும். இல்லைன்னா வந்துட்டு அதோட ஒரு ஸ்மெல் இருக்கும், சம்பால் ஸ்மெல், அது ரொம்ப ஹெவியா இருக்கும். சோ நம்ம நல்லா அந்த கொதிச்சு வேகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம். சோ இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு, நான் வந்து ஆல்மண்ட், கேஷ்யூநட், குவாக்ராஸ், சோ இது 3யும் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு இடிச்சு அது ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டேன். சோ இதை எதுக்கு போடுவாங்கன்னா வந்துட்டு அந்த திக்னஸ் கொடுக்கும். திக்னஸும் அப்புறம் வந்து அந்த கிரேவி வந்துட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த 3 ஜாமா வந்துட்டு எப்பவுமே வந்து நம்ம எது குக் பண்ணாலும் போட்டுக்கலாம். சிக்கன் கறியா இருக்கட்டும், மட்டன் கறியா இருக்கட்டும், அப்புறம் சம்பாலா இருக்கட்டும். சோ மீட் குக் பண்ற எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி காஜு, குவாக்ராஸ், கேஷ்யூநட் இது 3யும் வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா இடிச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. சோ இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன். ஃப்ரை பண்ண சிக்கனை வந்துட்டு நம்ம அந்த சம்பாலோட சேர்த்துக்கலாம்.
So, இப்ப நல்லா கிண்டிட்டு ஹாய் வியூவர்ஸ், வினிஸ் கிச்சன்ல இன்னைக்கு ஸ்பெஷல் செக்மெண்ட்ல உங்களுக்கான சிக்கன் சம்பால் ரெடி. சோ கண்டிப்பா போய் வினிஸ் கிச்சன் யூடியூப் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க.